திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதியமைச்சர்கின்ற அல்வா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய அரசின் முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யிருக்காங்க. சமீபத்தில் மத்திய பட்ஜெட்டை தயாரிக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதை குறிக்கும் வகையில அல்வா தயாரிக்கும் விழா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில டெல்லியில நடைபெற்றுச்சு. பொதுவா பட்ஜெட் தயாரிக்கும் பணி ஆரம்பிப்பதற்கு முன்பா எந்தவித தடங்களும் இல்லாமல் இருப்பதற்காகவும் நல்ல விதமா ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் நிதியமைச்சராயிருப்பவர் அல்வா தயாரித்து அனைத்து ஊழியர்களுக்கும் விநியோகிப்பது வழக்கம். அதன் பிறகே பட்ஜெட் தயாரிக்கும் பணி சுறுசுறுப்பா தொடங்குமா. இந்தியால எந்த ஒரு நல்ல வேலையை செய்வதற்கு முன்னாடியும் இனிப்புகளை சாப்பிடும் வழக்கம் தான் இதற்கான முக்கிய பின்னணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமாகத்தான் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன் இந்த அல்வா விழா கொண்டாடப்படுதான். பட்ஜெட் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளின் லாக்இன் செயல்முறை தொடங்குவதற்கு முன் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமா அல்வா தயாரிக்கும் விழா நடத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் ஆவதற்கு 9 அல்லது 10 நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சரால அல்வா தயாரிக்கும் விழா வெகு விமர்சையா நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க.